வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். தஞ்சாவூரில் இன்று மாலை 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காரைக்குடியில் விஜய் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். விஜயின் வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனையிட்டதால் பரபரப்பு. ஜனநாயகன் படக்காட்சிகள் இணையத்தில் கசிந்ததால் படக்குழுவினர் அதிர்ச்சி. படக்காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை வேண்டுகோள். 10 தோல்வி பழனிசாமி விரைவில் 11 தோல்வி பழனிசாமியாக மாறுவார். எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் அரசியலில் உச்சம் தொட முடியாது என ஓபிஎஸ் கண்டனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்தார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம், வாக்கு சேகரிப்பு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்தார். சென்னை சென்ட்ரலில் இருந்து தேனாம்பேட்டை வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார். அப்போது அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பயணிகளுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். பின்னர் மெட்ரோ வளாகத்தில் முதலமைச்சருடன் பயணிகள் கலந்துரையாடி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை தஞ்சையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அவர் தஞ்சையில் உள்ள 8 தொகுதிகளை சேர்ந்து திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ரொம்ப தொலைநோக்கு பார்வையா இந்த 5 ஆண்டு கால ஆட்சி திட்டத்திலேயே நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம். அது அடுத்து நீங்க எப்படி கொண்டு செல்றதுக்கான டெவலப் பண்ண வேண்டியதானே. ஒன்றில் படிக்கிறதுக்காக புதுமை பெண் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்ப அடுத்து 1500 ரூபாய் கொடுத்துருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி கல்வியல். தவேக தலைவர் விஜய் காரைக்குடியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிடும் தவேக தலைவர் வேட்பாளர்களை ஆதரித்து இன்று காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் எதிரே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காரைக்குடி பழைய பஸ் நிலையத்தில் இருந்து வ.உ.சி. சாலை, கழனிவாசல், வாட்டர் டேங்க் வழியாக தேவர் சிலை வரை நகர்வலமாக திறந்த வேனில் சென்று ஆதரவு திரட்டினார். இந்த பிரச்சாரத்திற்கு 37 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ள நிலையில் விஜய் எந்த பாதையின் வழியாக வருகிறாரோ அதே பாதையில் திரும்பி செல்ல வேண்டும் எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. விஜய் வருகையை ஒட்டி அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் தேவர் சிலை அருகே உள்ள மரங்கள், மின் கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் மீது ஏறி நிற்பதை தடுக்கும் வகையில் அவற்றை சுற்றி இரும்பு தகரங்களை கொண்டு அடைத்துள்ளனர். காரைக்குடி போக்குவரத்து போலீசார் சார்பில் மதுரை, திண்டுக்கல், திருப்பத்தூர் பகுதியில் இருந்து வரும் வாகனங்களை மாற்று பாதையில் செல்ல ஏற்பாடு செய்துள்ளனர். மதுரை விமான நிலையத்தில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று தொண்டர்களின் இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியது. விஜயின் பிரச்சார பயணத்தின் போது தொண்டர்கள் வாகனங்களில் விபத்து தொடர்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த தவேக தொண்டர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் பட காட்சிகள் இணையத்தில் கசிந்த நிலையில் படத்தை சமூக வலைதளங்களில் பகிரவோ பதிவிறக்கம் செய்யவோ வேண்டாம் என தயாரிப்பு நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. நடிகரும் தவேக தலைவருமான விஜய் ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது. படத்தை பார்த்த தணிக்கை வாரிய குழுவினர் மதம் மற்றும் பாதுகாப்பு படை தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் இந்த படத்தை மறு ஆய்வு குழு பரிசீலனைக்கு பரிந்துரை செய்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கை செய்ய தணிக்கை வாரியத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனம் படத்தை அனுப்பியது. விரைவில் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் முடிவடைந்தவுடன் மே 2வது வாரத்தில் ஜனநாயகன் படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தவேக தலைவர் விஜய் தனது ஜனநாயகன் படத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார்.
இந்நிலையில் நேற்று மாலை ஜனநாயகன் திரைப்படத்தின் சில காட்சிகள் இணையத்தில் சட்டவிரோதமாக மர்ம நபர்களால் வெளியிடப்பட்டது. இன்று அதிகாலை 3 மணி நேரம் கொண்ட முழு படமும் இணையத்தில் வெளியானதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பட தயாரிப்பு நிறுவனமும் படக்குழுவினரும் ரசிகர்களும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக லீக் செய்துள்ளதாக விஜய் ரசிகர்களும் படத்தின் தயாரிப்பு தரப்பும் கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ள நிலையில் இணையத்தில் வெளியான ஜனநாயகன் படத்தை நீக்கும் முயற்சியில் படக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஜனநாயகன் படத்தை சமூக வலைதளங்களில் பகிரவோ பதிவிறக்கம் செய்யவோ வேண்டாம் என தயாரிப்பு நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் தரம் தாழ்ந்த பேச்சுக்கு ஓ. பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றானது திமுக ஆட்சி காலத்தில் வந்திருந்தால் ஸ்டாலின் அதில் போயிருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கீழ்த்தரமாக பேசியிருந்தார். அவரின் இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போட்டிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதல்வர் ஸ்டாலின் பற்றி எடப்பாடி பழனிசாமி கூறிய மோசமான கருத்து மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் திமுக அதிமுக இடையிலான போட்டி கிடையாது, ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்குமான தேர்தல் என மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்றம் தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ சீர்காழி பழைய பேருந்து நிலைய பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், சீர்காழி தொகுதியில் நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்க வேட்பாளர் செந்தில் செல்வன் போராடுவார் என உறுதியளித்தார். இந்த தேர்தல் திமுக அதிமுக இடையிலான போட்டி கிடையாது என கூறிய அவர், ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையேயான தேர்தல் சமூக நீதிக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் இடையேயான போட்டி என்று தெரிவித்தார். ஜனநாயகம் சமூக நீதி ஜெயிக்க வேண்டும், அதற்கு இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, விஜய் தேர்தலை எதிர்கொள்ள மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்றும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க பழக வேண்டும் எனவும் கூறினார். மேலும் விஜய் வாங்கும் வாக்குகள் திமுகவை விட அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கே அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். சகோதரர் விஜய் பொறுத்திருக்கிறேன்னா அவரை பொறுத்தவரைக்கும் நான் யாருமே முதல்ல அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, குறிப்பாக இளைஞர் கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா தேர்தலில் அது வாக்குகளா அது மாறுமாங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே அளவு இன்னொன்று என்னன்னா, அவர் மக்களை நேரடியாக சந்திக்கணும். இதே மாதிரி பத்திரிகையாளர் இப்போ நாங்கள் சந்திக்கிற மாதிரி நாங்கெல்லாம் எங்கே போனாலும் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன். நான் கேள்விகள் எந்த கேள்விகள் கேட்டாலும், எங்களுக்கு சாதகமான கேள்வியை கேட்டாலும் சரி, எதிர்மறை கேள்விகளை கேட்டாலும் சரி, அதுக்குண்டான பதில்கள் நான் கொடுக்குறேன். ஒரு கட்சியோடைய ஒரு தலைவர் அவர் சொல்றாரு இல்லையா, திமுகவுக்கு போட்டி நான் சொல்றாரு இல்லையா, அப்படி அந்த போட்டி இருக்கும்போது அந்த இடத்த தக்க வச்சுக்கினா கூட அவருடைய சில இதுலெல்லாம் அவர் மாத்தினுங்கிறத மக்கள் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு, இனி எளிதில் அணுகுற முறையா அவருடைய இதை மாத்திக்கிட்டாதான் அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெற்றி வரலாம் செய்யலாம். இன்னைக்கு களத்துல பொறுத்த வைக்கிறேன்னா, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் 15 சதவீத வாக்குகள் வாங்குறதே பெரிய விஷயம். என்னுடைய அனுமானம்னா 15% வாக்குகள் வாங்குவார்னு ஒரு அனுமானம் இருக்கு. ஆனா அதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க அந்த ஒரு அடித்தளத்தை வச்சு நாளைக்கு அவர் வளரலாம். நம்ம யாரையும் நம்ம எளிதில் நம்ம புறந்தள்ளிட முடியாது. மொடக்குறிச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் செந்தில் நாதனுக்கு ஆதரவாக வைகோ வாக்கு சேகரித்தார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் செந்தில் நாதனுக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வகுக்கப்பட்ட தமிழ் நிலத்தில் குறிஞ்சி திணையை சார்ந்த மக்கள் வசிக்கின்ற பகுதி தொடக்கத்திலிருந்து குறிச்சி என அழைக்கப்பட்டது. முடத்திருப்பூர் பாண்டியனுடைய படை வீரர்கள் தண்டமைத்து பாளையம் காத்து வந்த இந்த பகுதியில் இந்த பெயர் மொடக்குறிச்சி என்ற பெயர் நிலைநாட்டப்பட்டது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து
திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதில் 62 ஆண்டுகால எனது அரசியல் பயணத்தில் 5½ ஆண்டு காலம் பாதுகாப்பதற்காக ஜாதி மதம் கட்சி என்று பாராமல் வெயிலிலும் மழையிலும் நடந்து கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறேன். வாக்குகள் கேட்பதற்கான தகுதி இந்த தமிழ்நாட்டினுடைய ஊழியக்காரன் என்ற முறையில் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக இடைவிடாது போராடி வெற்றி பெற்றவர் என்ற முறையில் நான் உங்கள் முன்னால் வாக்கு கேட்கிறேன். ஈரான் லெபனான் மீதான இஸ்ரேலின் 40வது நாள் போரில் 1.6 லட்சம் கோடி ரூபாய் செலவானதாக இஸ்ரேல் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா படைத்தளங்கள் உள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரால் மத்திய கிழக்கில் தொடர் பதற்றம் நிலவி வருகிறது. இதனிடையே 2 வாரங்கள் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் சம்மதம் தெரிவித்துள்ளன. இதனை அடுத்து இரு நாடுகள் இடையே நாளை பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதனால் போர் பதற்றம் தணியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் லெபனானில் நேற்று முன்தினம் இஸ்ரேல் படைகள் அதிபயங்கர வான் தாக்குதல்களை நடத்தின. போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முக்கிய தலைவர் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இது உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் ஈரான் லெபனான் மீதான இஸ்ரேலின் 40 நாள் போரில் $17.5 பில்லியன் செலவானதாக இஸ்ரேல் நிதி அமைச்சகம் மதிப்பீடு செய்துள்ளது. அதாவது 1.6 லட்சம் கோடி ரூபாய் செலவானதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ராணுவ செலவுகள் $12.9 பில்லியன் என்றும் ஈரானிய தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் $4.5 பில்லியன் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி அருகே சுடுகாட்டிற்கு இடம் ஒதுக்கி தர கோரி பாடையில் பொம்மை சடலத்துடன் பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்டம் தளவாய் அள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட நேரு நகரில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இக்கிராமத்திற்கான சுடுகாடு இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததால் அப்பகுதி மக்கள் சுடுகாடு இன்றி தவித்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்வதாக கூறி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பொம்மை சடலத்துடன் பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்து சென்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இறந்த பின்பு சடலத்தை புதைப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் இடம் தரவில்லை என ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அகிம்சை வழியில் நடத்தி வரும் தொடர் போராட்டம் மீது தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி கிராமத்திற்கான சுடுகாடு நிலத்தை ஒதுக்கி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு சுடுகாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷமா போராடிட்டு வரோங்க. இன்னும் எந்த நடவடிக்கை இல்லை. அதனால நாங்க இந்த 2026 தேர்தல் புறக்கணிப்பு பண்ணியிருக்கோங்க சார். எங்களுக்கு இப்ப 2 நாளா 3 நாளா உண்ணாவிரதத்துல இருக்கிறோங்க. இந்த அரசு அதிகாரிங்க ஆர்டிஓ மேடம் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும் வராங்க. நேராக கீழே ஒரு மரத்தையில நினைச்சிட்டு அந்த மரத்தையில டீ குடிச்சிட்டு இல்லை ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு அவங்க எந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றுற மாதிரி இந்த கிட்டே வராம அவங்க பாட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க சார். நாங்க ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் கேட்கல. எங்களுடைய செத்தா புதைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த இடம் வேணுன்றதுனால தான் நாங்க கேட்கறோங்க. ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு இறப்புன்றது இருக்கு. அந்த இறப்பை எங்க சார் நம்ம போய் சேர்த்துறது? எங்களுடைய இறப்பை ஏற்கனவே இறந்ததுனால எங்களுடைய பாடி கொண்டு போய் 25 கிலோமீட்டர் அந்த தர்மபுரி மயானத்துல போட்டுட்டாங்க. ஆனாலும் இது வழி எங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்கிட்ட கேட்டாங்க பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பாடியை. ஆனா ஒரு வாரத்துல பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டு போனாங்க. நாங்க அதை உண்ணாவிரதமா நாங்க நாங்க எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம நாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நாங்க அவங்களை எந்த அரசை மீறி எந்த ஒரு இது செய்யாம நாங்க எல்லாம் ஒத்துழைச்சுங்க. 10 நாள் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா 10 நாள் ஆச்சு, 10 வாரம் ஆச்சு, இப்ப 7-8 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் வரை எந்த நடவடிக்கை இல்லை. அதனால நாங்க எல்லாம் மன உளைச்சல் ஆளாயிட்டுங்க. அதனால நாங்க இந்த எலெக்ஷன் 2026 தேர்தல் புறக்கணிக்க முடியா நாங்க அந்த கருப்பு கொடி கட்டிக்கிட்டு இந்த 2026 தேர்தல் புறக்கணிப்பு நாங்க தேர்தல் ஆணையத்தை புறக்கணிக்கிற மாதிரி பேனர் அடிச்ச மாதிரி நாங்க எல்லாம் ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்கோம் சார். திண்டுக்கல்லில் வெற்றி தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு வாபஸ் பெறப்பட்டது.
திண்டுக்கல்லில் வெற்றி தமிழர் முன்னேற்ற கழக நிறுவன தலைவரும் திண்டுக்கல் மற்றும் நத்தம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான ராதாகிருஷ்ணன் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார். இது தொடர்பாக பேசிய அவர், தற்போது தேர்தல் களம் வித்தியாசமான முறையில் உள்ளதாகவும், போட்டியிட்டால் ஆரோக்கியமான செயலாக இருக்காது எனவும் கூறினார். மேலும் கட்சி துவங்கி குறுகிய காலமே ஆகியதால் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியான மதசார்பற்ற கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார். 4 அணி 3 அணி 4 அணி பல்வேறு அணிகளாகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால நம்மளும் ஓட போய் அதில் நின்று அதில் நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது, நம்ம கட்சி புதுசாக ஆரம்பித்ததுனால இந்த கட்டமைப்பு கிளை அமைப்புகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய அளவிலான அனைத்து நிர்வாகிகளும் முதல்ல போடணும். கிளைக்கழக அமைப்பை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டு நம்ம போட்டியிடுவது தான் அந்த தேர்தலுக்கு ஒரு ஆரோக்கியமான செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிர்வாகிகளும் மற்ற நம்மளுக்கு நலம் விரும்பிகளும் தெரிவித்த ஆலோசனையின் பேரில் இந்த தேர்தலில் நம்ம அதை போட்டியிடுவதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி செய்யணும். அதனால் நீங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டு அடுத்த நம்ம வர உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற தேர்தல் காலங்களில் நம்ம கட்டமைப்பை வலிமைப்படுத்திட்டு தேர்தலை சந்திக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுட்டு, சரி இப்போ இந்த தேர்தலில் நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 26 அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் கட்சி நிர்வாகிகளும் மற்ற ஆட்களும் ஆலோசனை பண்ணதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்துருவோம். வருகிற தேர்தலில் இப்போ அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இப்போ நம்ம திமுக கூட்டணிக்கு வெற்றி தமிழர் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை தெரிவிப்பது என்றது ஏகமானதாக முடிவு பண்ணி. திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கத்தில் நகைக்கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தி மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாதர்பாக்கம் பகுதியில் ரமேஷ் என்பவர் நகைக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு பெண்கள் போல் வேடமணிந்து வந்த 5 மர்ம நபர்கள் துப்பாக்கியை காட்டி நகைகளை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர். மேலும் ரமேஷின் மீது துப்பாக்கியால் தாக்கிவிட்டு கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். அதற்குள் ரமேஷின் குடும்பத்தினர் கடைக்குள் ஓடி வந்ததால் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். தேர்தல் நேரத்தில் ஆங்காங்கே காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்க முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் 5க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே அதிக மக்கள் நடமாடும் உள்ள பகுதியில் இருந்து ஒருவர் கூட தங்களை பாதுகாக்க வரவில்லை என ரமேஷின் தாயார் கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளார். தோல்வி விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி தனிமனித தாக்குதலை நடத்தி வருவதாக அமைச்சரும் திமுக வேட்பாளருமான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவசங்கர் குமிழியம் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து பொது மக்களிடம் எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தோல்வியின் பயத்தையும் விரக்தியையும் எடப்பாடியின் செயல்பாடு காட்டுவதாக தெரிவித்தார். அந்த கூட்டணிக்கு வேலையே இதுதான். இப்போ இருக்கு. தனிமனித தாக்குள்ளதாக முதல்வரை தாக்கி பேசுகிறார், துணை முதல்வரை தாக்கி பேசுகிறார், எல்லோரையும் தாக்கி பேசுகிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் போல் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்ளவில்லை. ஒரு கட்சிக்கு தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். அதையும் தாழ்ந்து ஏதோ நாளாந்தர பேச்சாளர் போல் அவர் பேசிக் கொண்டிருப்பது, அதுவும் தனிமனித நேரடி தாக்குதலில் இறங்குவதும் மரியாதை இல்லாமல் பேசுவதுமாக அவருடைய பிரச்சாரம் அமைந்திருப்பது அவருடைய தோல்வி பயத்தையும் அந்த விரக்தியையும் வெளிக்காட்டுகிறது. இங்கே இந்த தொகுதியில குன்னம் தொகுதியிலும் கூட அவருடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் தனிமனித தாக்குதலில் தான் இறங்கியிருக்கிறார்கள். எனவே அவருடைய கூட்டணியை ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுகின்ற வேலையில் இறங்கியிருப்பார்களோ என்று தோன்றுகிறது. இல்லை, எல்லா இடங்களிலும் பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தது என்ற குற்றச்சாட்டு மாற்றப்பட்டு இன்றைக்கு புதிய பேருந்துகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது பொதுமக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல விடியல் பயணம் மகளிரிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே போக்குவரத்து துறை என்பது இன்றைக்கு பொதுமக்கள் நேரடியாக அவருடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட துறை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயன்படுத்துகிற துறை. எனவே
இதன் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இன்றைக்கு திரண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே ஆவணமின்றி காரில் கொண்டு சென்ற 2 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த நரியநேரி பகுதியில் மாலதி தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பெங்களூர் பகுதியை சேர்ந்த ஆசிப் கான் என்பவர் காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு வரப்பட்ட 2 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த பணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலர் வரதராஜனிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் அருகே கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த வெங்கலாபுரத்தில் வேடி என்பவர் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் வேடியின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வீட்டில் மதுபானம் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 450 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் வேடியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட வாக்காளர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மாணவிகள் என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடங்கிய மாரத்தான் ஓட்டமானது மயிலாடுதுறை சாய் இந்திய விளையாட்டு ஆணைய மைதானம் வரை நடைபெற்றது. அப்போது பொதுமக்களிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பென்னாகரம் சட்டமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பென்னாகரம் காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பிளியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் பென்னாகரம் காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரனின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு தமிழக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் தோழமை கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக திமுக பொதுச் செயலாளரும் காட்பாடி வேட்பாளருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் மற்றும் முள்ளிப்பாளையம் பகுதிகளில் காட்பாடி தொகுதி திமுக வேட்பாளரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், இந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் உற்சாகமாக இருந்தனர் எனவும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் விடியல் இலவச பேருந்து பயணம்தான் எனவும் கூறினார். தாய்மார்கள் பேருந்தில் செல்வது மட்டும் பிரச்சனை இல்லை, அவர்களின் வாழ்க்கையே பிரச்சனையில்தான் உள்ளது என கூறிய அவர், குடிகார கணவன்மார்களுடன் குழந்தையை வளர்க்கும் தாயின் கஷ்டத்தை அறிந்துதான் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அறிவித்ததாக தெரிவித்தார். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ஆகியவைகளை உயர்த்தி வழங்குவோம் என வாக்குறுதி கொடுத்த அவர் 5 ஆண்டுகளில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 500 ரூபா 5000 சொல்ல மாட்டீங்களா? யாருக்கும் சொன்னா கடன் கேட்பாங்க. 5000 வரும், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம். 5000 வந்துருக்கு. ஆக உங்களுக்கு குடும்ப தலைவிக்கு குடும்ப தலைவருக்கு 2000, பிள்ளைங்க காலேஜில் படிச்ச 1000, 5000 உண்டு. இப்ப மட்டும் இல்ல, இன்னொரு டம்ப் இருக்கு 8000. அது என்னன்னா 8000 உங்கள்கிட்ட பணம் கொடுக்க மாட்டோம், 8000க்கான கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பனை எடுத்துட்டு போய் வேலூர்ல நீங்க எலக்ட்ரிசிட்டி மிஷின், அது விசிறி, அது ஏசி, ஊசி
என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு 8000க்குள்ள பில்லு இருந்தா அவன் கடைக்காரன் ஒன்று எடுத்துட்டு போச்சுட்டு அந்த கூப்பனை வாங்கி வச்சுக்குவான். அந்த கூப்பனுக்கெல்லாம் நாங்க பணம் கொடுத்துருவோம் கவர்மெண்ட்ல. அது ஒரு 8000 உங்களுக்கு வரை இருக்கிறது. அதையே நான் சொல்றேன். இந்த பிள்ளைகளுக்கு நாங்க முதல்ல போட்டோம், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட டிஃபன் போட்டோம். ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா ஒரு தாய்க்கு 2 பிள்ளை வச்சுக்கோ, 5வது ஒரு பையன் படிக்கிறான். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். தஞ்சாவூரில் இன்று மாலை 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காரைக்குடியில் விஜய் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். விஜயின் வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனையிட்டதால் பரபரப்பு. ஜனநாயகன் படக்காட்சிகள் இணையத்தில் கசிந்ததால் படக்குழுவினர் அதிர்ச்சி. படக்காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை வேண்டுகோள். 10 தோல்வி பழனிசாமி விரைவில் 11 தோல்வி பழனிசாமியாக மாறுவார். எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் அரசியலில் உச்சம் தொட முடியாது என ஓபிஎஸ் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.